எப்படி அடுப்பு பத்த வைக்க முடியும்? சுசீலா வராம இங்க 6 போர்ஷன் இருக்கு. போர்ஷனுக்கு 2 12, வெளியில இருந்து ஒரு 13, 25 பேர் வேலை செய்யறோம். ஆனா அந்த மொத போர்ஷன்ல இருக்கிற சுசீலா அடுப்பு பத்த வச்சாதான் முறுக்கு விழாம வருதும். பாப்பா ஸ்டாப். விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவ. சுசீலா சீக்கிரம் வந்து அடுப்பத்த வைமா. ரெடி ஸ்டார்ட். இதெல்லாம் உங்க அம்மா செய்ய வேண்டிய வேலை. உன்னையும் என்னையும் நிர்கதியா விட்டுட்டு அவ போயிட்டாரு. முனியம்மா, அந்த அப்ளைட்ட எடுத்த சரியா பெருக்கி கழுவி விடு. ஒரே எண்ணெய் பிஸ்கு. பாவம் நீ ஆத்துக்காரிட்டும் பார்த்துட்டு அப்பளம் இருக்கிற வேலையை கவனிச்சுட்டு அல்லாடுற. பாப்பா மாமி முறுக்கு அடைக்கிட்டீங்களா? ஆயிடுத்து. திருடாதே பாப்பா திருடாதே. இப்படி வாங்க மாமி. உங்க வயத்துல மச்சம் இருக்கா என்ன? இல்லையே. திடீர்னு ஏன் இப்படி கேக்குற? இல்ல, வயத்துல மச்சம் இருந்தா வஞ்ச நம்பா. அதான் கொஞ்சம் மடியா இறக்கி காட்டுங்க. இது என்ன? இது நடு கொடுத்துல மடியை பிடிச்சி இழுத்துட்டு விடுறே. என்ன இது? துண்டு முறுக்கு குழந்தைகளுக்குன்னு எடுத்துட்டு போறேன். கிச்சாக்கு திருடினா பிடிக்காது. வேணும்னா அவரை கேளுங்க, முழுசா 10 தருவார். நீ என்னடி இங்க நாட்டாம? ஆமா, நான் தான் நாட்டாம. பொறுப்பா இந்த அப்பள கம்பெனியை பாத்துக்க சொல்லி கொத்து சாபியை குடுத்துட்டு போயிருக்க. உதருங்க, ஒரு துணுக்கு இல்லாம உதட்டு போங்க. இவதான் என்னமோ கிச்சா கையால தொங்க தொங்க தாலிய கட்டிட்டவ மாதிரி அலட்டிக்கிறா. ஆமா, அப்படிதான் வச்சுக்கோங்க. ஆம்பளையால ஆம்பளையா? ஆமா, ஆம்பளையாதான். என்ன ஒண்ணு, தொங்க தொங்க நான் தாலி தான் கட்டிக்கல. தாலி கட்டின வாழ மாத்திரம் நான் பெருசா வாழ்ந்துட்டா. என்னைக்காவது ஒரு நாள் உன் ஆம்பளையா வேஷ்டி தோச்சிருக்கியானே? உன் புடவைய சேர்த்து அவர் தோச்சுட்டு இருக்க. கருமம் கருமம். என்ன பாரு, இது வேஷ்டி எங்க இருக்கு, சட்டை எங்க இருக்கு, ஜட்டு எங்க இருக்குன்னு தேடி தேடி தோச்சுட்டு இருக்கேன். இத பாரு, கதிர் சட்டை. நம்ம எல்லாம் எவ்வளவு மாடர்னா மாறிட்டா. அவ மாதிரி இது ஒரு ஜீன்ஸ் பேண்ட், பேகி பேண்ட், ஒரு பங்க் கிராப்னு வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னடி புலம்புற? நான் ஒண்ணும் புலம்பல. அதை விடு. பார்த்து பார்த்து இத்தனை சுஷ்ரூஷ பண்றோமே, என்னைக்காவது அதான் அந்த மரக்கட்டை சுஷீலா, நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றடி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கா? உன்னதான் கேக்குறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கா? நானும் 1/2 மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த அப்பத்தை சொல்றது யாரு? என்ன மாதிரி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் எங்க அப்பம்னா எப்படி வியாபாரம் தானே? கரிபாட்டி பயமுடி போடா. அப்பம்னா எப்படி இருக்கணும்? உப்பலா பொன்னிறமா சும்மா விண்ணுன்னு ஒரு புடப்போட இருக்க வேண்டாம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்ண்ணே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ண்ணே, நான் 7வது பாஸ்ண்ணே. அடே பச்சளை புடிங்கி, நான் எஸ்எஸ்எல்சிடா. அடங்க, நான் 7வது பாஸ்ங்க, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? டேய், எனக்கு வெறி வர கூட இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறி தான் போவேன். வெறி வரதா? போடா போடா, புளியங்கோட்டைக்கு போறணுங்களா? நான் 7வது பாஸ். போடலங்க போயிடலாம். இந்த பக்கிச்சா, இந்த மாதிரி வயசான கிழங்கட்டிகளை வேலைக்கு வச்சா அப்ப கருவாடு மாதிரி தான் சுடுவாங்க. இதுகளை எல்லாம் கணக்கு தீர்த்து அனுப்பிட்டு நல்ல புதுசா இளசா சைஸா +2 படிச்ச பொண்ணுகளை வேலைக்கு வச்சா அப்பமும் உப்பலா வரும், வேலை கலகலப்பா நடக்கும், நமக்கும் கொஞ்சம் போர் இல்லாம இருக்கும். ஒண்ணும் தேவையில்லை. இந்த கிச்சா சப்பளத்துல யாரும் கூலிக்காக வேலை செய்யல. எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி. திறமை முன்ன பின்ன இருந்தாலும் இவங்களோட தான் கம்பெனி நடக்கும். லேட்டஸ்டா ஸ்டார் டிவில பார்த்தேன். பாட்டு கேட்டா தக்காளி எல்லாம் குண்டு குண்டா உப்பு தான். அப்ப உப்பாதான் என்ன? யாரா பாடுறது? நான் தான். பாட்டுன்னா சுசீலா தான். பாட்டா? நானா? ஐயோ நான் மாட்டேன். பாடுறே. ராசாத்தி மூடுறே.